ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 3 வரமிளகாய், 4 வெங்காயம், 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி தாளிச்சிடலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பூண்டு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மொறு தோசைக்கு வச்சு சாப்பிடும்பொழுது அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சட்னி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.